கொட்டாஞ்சேனையில் நேற்று இரவு நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் சந்தேக நபர்கள் இருவரும் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களால் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் கைக்குண்டு ஒன்றினை போலீசார் மீட்டுள்ளனர். கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த துப்பாக்கிச் சூட்டினை நடாத்திய 2 சந்தேக நபர்களை கொடவத்து பகுதியில் வைத்து இக்ரோன்பாஸ் போலீசார் கைது செய்தனர். இதனை அடுத்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட முதல்கட்ட விசாரணைகளினூடாக அவர்கள் சில ஆயுதங்களை மறைத்து வைத்திருப்பது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இந்த தகவலின் அடிப்படையில் கொழும்பு 15 முகத்துவாரம் காக்கித்தீவு பகுதிக்கு சந்தேக நபர்கள் இருவரும் அழைத்து வரப்பட்டதுடன் அங்கு கைக்குண்டு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சந்தேக நபர்கள் இருவரும் குறித்த பகுதியில் வைத்து போலீசாரின் துப்பாக்கியை பறித்து தாக்குதல் நடத்த முயற்சித்துள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட முறுகல் நிலையில் சந்தேக நபர்கள் இருவரும் சுட்டுக்கொலை செய்யப்பட்டதுடன் போலீஸ் அதிகாரி ஒருவரும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சந்தேக நபர்கள் இருவரும் அடையாளம் காட்டிய இடத்தில் கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதுடன் அங்கு நடந்த சம்பவத்தை பற்றிய நீதவான் விசாரணைக்காக கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்திற்கு வருகை தந்தார். அத்துடன் அங்கு கைப்பற்றப்பட்ட செயற்பாடுடைய கைக்குண்டு மற்றும் துப்பாக்கி ரவைகளை ஆய்வுக்கு உட்படுத்துமாறும் பணிப்புரை விடுத்தார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினர் வருகை தந்ததுடன் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து விசாரணைகளை நடாத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.